ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செடிங்கெலாம் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி சாயில் ரெடி பண்ண போகிறோம் அது எல்லாத்தையுமே தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சந்தையில் போயிட்டு கொஞ்சம் சீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் போட்ட சீட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா வர்மி கம்போஸ்ட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான். இன்றைக்கி எல்லா மண்ணையும் மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். இதுக்கப்புறம் தான் பிளான்ட் வைக்க போகிறோம். இது நான் வீட்டிலையே ரெடி பண்ண ஃபர்டிலைசர் தான், வெஜிடபிள் வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மண் தான். இது எல்லாமே கலந்து தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதோட லாங் வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். வாங்க ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நான் ரீசெண்டாக மீஷோவில் வந்து கொஞ்சம் க்ரோ பேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இது 35-20 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கு. பேக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகவே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. ஹோல்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே. நம்ம இந்த பேக்கில் தான் இப்போது செடிங்க நட்டு வைக்க போகிறோம். இப்போ நம்ம க்ரோ பேக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம மண் கொட்ட ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கினேன் வர்மி கம்போஸ்ட் தான். இது எல்லாமே 3 சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நான் வீட்டில் இருக்க மண், இது பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே ரெடி பண்ணேன் சாயில். இது நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு எருவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் நான் வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு. இதில் குச்சிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது மக்க ரொம்ப லேட் ஆகும். நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம். செடிக்கு தண்ணி ஊற்றுறது மட்டும் பெரிய இது கிடையாது, அதோட உரமும் நல்லா ஹெல்த்தியாக இருந்து தான் செடி வந்து நல்லாவே வளரும். வேப்ப மரம்லாம் இருந்ததுன்னா அந்த இலைகளை பறித்து நல்லா மக்க விட்டு போடுங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு பெஸ்டிசைட்ஸு. அப்படியா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ரோ பேக்ஸில் போட்டுக்கலாம். ஃபில் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம க்ரோ பேக்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துலேயும் நான் மண் ஃபில் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா மண்ணெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இருக்கிற மண்ணுங்களை தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. சூப்பராக நல்லாக்கா நம்ம க்ரோ பேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஈரம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அப்புறம் தான் நம்ம விதை வந்து ஊற்றி இந்த கொஞ்சம் மண் ஈரமாகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். எங்கள் கோழிங்கெல்லாம் பாருங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வந்து மண்ணை கலரிட்டு இருக்காங்க. இன்னும் புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வெள்ளைக்கார பையன் இருக்கான்ல, அவன் தான் ரொம்ப வாழு பையன் எங்கள் வீட்டில். இதெல்லாம் இதே மாதிரி எல்லா பேக்ஸ்லேயும் ஊற்றி மண் நனையிற அளவுக்கு மட்டும், ரொம்ப ஊற்றிட வேண்டாம். மண் ஊறும்ல தண்ணி நார்மலாக. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா உள்ளே போய் இழுக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டா போதும். மண் வெட்டானா மட்டும் போதும். இந்த மாதிரி எல்லா பேக்ஸ்லேயும் ஊற்றி எடுத்துட்டு, இது பார்த்திங்கன்னா நான் சந்தைக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு நிறைய விதைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அது விதையெல்லாம் தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், இதில் கத்திரிக்காய், மொச்சை, அதுக்கப்புறம் பாவக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், புடலங்காய், அதுக்கப்புறம் பூசணிக்காய், இது எல்லா விதைகளும் இருக்குது. முதல்ல நம்ம வந்து வெள்ளரி பிஞ்சு விதை தான் போட போகிறோம். நான் மண்ணை வந்து லைட்டாக இதுலேருந்து எடுத்துக்கிறேன் கரைச்சிட்டு.
இதில் வந்து நம்ம வெள்ளரி விதை போட்டாச்சு. அடுத்ததாக இப்போ இந்த க்ரோ பேக்கில் நான் வந்து பூசணி விதை எடுத்து வச்சுருக்கேன். போட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக அது மறையில அளவுக்கு மண்ணு போட்டிங்கன்னா போதும். அடுத்த விதை போடலாம். அடுத்ததாக நம்ம போட போகிறது கேரட் சீட்ஸ் தான். க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம். கேரட் சீட்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தூக்கிட்டு மேலே இந்த மாதிரி மண்ணை போட்டுறோம். அடுத்ததாக நம்ம போட போகிறது கத்திரிக்காய் விதை. இது சின்ன க்ரீன் கலர் கத்திரிக்காய். இப்போ இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டில் இருக்க மண்ணு தாங்க. நான் பெருசாக வந்து எந்த மண்ணும் யூஸ் பண்ணல. அடுத்ததாக நான் பாவக்காய் விதை போட போகிறேன். எத்தனை முளைச்சி வரும்னா நமக்கு தெரியாது. நம்ம நல்லா போடலாம். கொஞ்சமாக மண் போட்டு முடிக்கிறேன். எங்கள் வீட்டு குட்டி ஒன்று தான் பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம என்ன பேசுகிறோமோ அதையே பேசிகிட்டு கிடப்பான். அடுத்ததாக நம்ம போட போகிறது அவரை விதை தான். வாங்க போட்டுக்கலாம். தள்ளி தள்ளி போடுங்க, செடி வரணும். அடுத்ததாக நம்ம போட போகிறது சொரக்காய் விதைங்க. எல்லாத்தையும் ஒரே இடமா கொட்டாமல் தனித்தனியாக கொட்டி விடுங்க. இப்போ இன்னும் போட்டுக்கிறேன். பாருங்கள், எங்கள் கோழிலாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் கடைசி க்ரோ பேக்கில் நம்ம போட போகிறது பீர்க்கங்காய் செடி. பாவக்காய் பீர்க்கங்காய்லாம் பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன விதன்ட்டு. அதனால் இதுலேயும் நம்ம நல்லா போட்டுக்கலாம். இப்போது நம்ம 8 பேக்லேயுமே நம்ம மண் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். சூப்பராக நம்மளோட க்ரோ பேக்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம். நம்ம எல்லாத்துலேயும் இப்போது கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிக்கணும். விதை போட்டதுக்கப்புறம் நிறைய தண்ணி தெளிக்கக்கூடாது. சும்மா அந்த மண்ணை நனைகிற அளவுக்கு தண்ணி போடுங்க. நிறைய போட்டு ஊற்றி விட்டுறாங்க. மாதிரி எல்லாத்துக்கும் அவ்வளோதான். நம்ம எல்லா க்ரோ பேக்ஸ்க்குமே வெரிங்கில் போட்டு தண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமான பிளேஸில் நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ நான் க்ரோ பேக்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம க்ரோ பேக்ஸை சூப்பராக நம்ம ஒரு இடத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. நான் இன்னைக்கு இதை எங்கள் வீட்டு திண்ணை மேலே அழகாக செட் பண்ணிட்டேன். சோன் இது வளர்கிற எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு கண்டினியூஸாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மோர் வீடியோஸ்க்கு கார்டன் வித் மீ சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நியூ வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.